எல்லாருக்கும் வெல்கம் டு பிருந்தாஸ் டைரி யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நியூ மம்மோட டே இன் மை லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தியாஷ் மார்னிங் 7க்குலாம் எழுந்திரிச்சிருப்பாரு. மேக்ஸிமம் அவர் எழுந்திரிச்சிருப்பாரு. எந்திரிச்சிட்டு நான் அதுக்குள்ளேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவேன். ஸோ அவருக்கு எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் வேலை அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். அடிக்கிற வெயிலுக்கு ஆயில் அப்ளை பண்ணாதான் கொஞ்ச நேரம் சூடு பிடிக்காம இருக்கும். ஸோ அதனால் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சுப்பேன். நான் கொஞ்சம் விளாண்டுட்டுப்பான். அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ இன்னைக்கு ஆப்பிள் பியூரி தான் கொடுக்குறேன். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணேங்கிறத வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் கொடுப்பேன், பனானா கொடுப்பேன். மார்னிங் ஏதாவது ஃப்ரூட்ஸ் அவனுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் அவன் ஒரு 2 hours கழிச்சு தூங்கிடுவான் 9:30க்குலாம். அந்த கேப்ல நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ வீடை கிளீன் பண்ணுறது எல்லாமே ஒர்க் அப்போ தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா, நான் சத்து மாவு கஞ்சி. இப்போ ரீசெண்டாக சத்து மாவு கஞ்சிக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஆல்ரெடி எனக்கு பிடிக்கும், இப்போ ரொம்ப அடிக்ட் ஆயாச்சு. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி. ஃபீடிங் மம்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபுட்டு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ரெடி பண்ணிட்டு எங்களுக்கு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன், கொஞ்சம் சுகருக்காக. பட் இதே நான் தியாஷ்க்கும் கொடுக்குறேன் சத்து மாவு. அவனுக்கு நான் ஆட் பண்ண மாட்டேன், சுகர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சுகர் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் சத்து மாவு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். கூட ஃபார்முலா மில்க்கோ இல்லை மதர் மில்க்கோ நான் ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்போ ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ தியாஷ் தூங்கிட்டு இருப்போம். அவன் இன்றைக்கு இனி 2 hours கிட்ட இருக்கும். ஸோ அந்த கேப்பில் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால இப்போ டைம் 10:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ லஞ்சை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன், புளிக்குழம்பு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. சைட் டிஷ் மாங்காய். ஸோ இப்போ மாங்காய் மாங்காய் ஊறுகாய் போட்டுலான்னு சொல்லிட்டு மாங்காய் தொக்கும் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் ஆஃப்டர்நூனுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் வரைக்கும் தியாஷ் தூங்கிட்டு தான் இருக்காரு. அவர் எந்திரிக்கிறப்பே நாங்கள் லஞ்ச் முடிச்சிடலாம். அப்போதான் அவன் எந்திரிக்கணும், அவனுக்கு ஃபுட் ரெடி பண்ணணும் சொல்லிட்டு நாங்கள் லஞ்ச் முடிச்சாச்சு. அப்புறம் தியாஷ்மே எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சோன்னா அவனுக்கு எப்பவுமே நான் மில்க் தான் கொடுப்பேன். ஒன்று மதர் மில்க் கொடுப்பேன், இல்லை ஃபார்முலா மில்க் கொடுப்பேன். அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுவான். அந்த கேப்ல அவனுக்கு ஆயில் மசாஜ்லாம் நான் பண்ணி விட்டுருவேன். ஆயில் மசாஜ் ஒரு 15 minutes 20 minutes குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சிருவேன். ஸோ குளிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட தான் குளிக்க வைப்பேன். அவர் விளையாண்டுட்டு இருப்பாரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு. இப்போ கொஞ்சம் தவக்கிற மாதிரி ஸ்டேஜ், குப்பரெல்லாம் நல்லா விழுகிறனால அவன் பாட்டு கட்டிட்டு நல்லா விளையாண்டுருப்பான். இந்த கேப்ல ஆஃப்டர்நூன் இப்போ அவனுக்கான சாப்பாடு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன். இன்னைக்கு அவருக்கு பீட்ரூட் சாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பீட்ரூட் ரைஸ் பருப்பு போட்டு பீட்ரூட் சாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணேங்கிறது வீடியோஸ் இருக்கு. சில பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல தம்பிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, இது எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி தான். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லை யூடியூப்ல இந்த மாதிரி பார்த்து அவனுக்கு ட்ரை பண்ணி கொடுப்பேன். அதில் அவன் எந்த ஃபுட்டு விரும்பி சாப்பிடணும் அதை 1 days once அவனுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். கேரட் சாதம் பீட்ரூட் சாதம்லாம் நல்லா விரும்பியே சாப்பிட்றான் ரீசெண்டாக. ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்க. அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே கீழே பாய் விரிச்சு பெட்டில் படுக்க வைக்காமல் கீழே படுக்க வச்சிடுவோம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் தவக்க ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் தவக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து விளாண்டு முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. அவங்களே டயர்டாகி தூங்கிடுவாங்க. ஸோ தூங்கி நான் அதுக்கப்புறம் நானுமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்படிதான் என்னோட மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொட்டீன் போகும். ஸோ ஈவினிங் டு நைட்டு, ஈவினிங் நைட்டு தியாஷ்க்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுலாம் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். டாடா, டேக் கேர்.